ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பேனில் 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, நம்ம எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக தான் திரும்பி வறுக்கிறோம். இதை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனக்கப்புறம் இதோடைய தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது சரியான பதம் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகை ஊற்றி கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்த்து உடைக்கும்போது நல்லா ஈஸியாக டப்புன்னு சத்தத்தோடு உடஞ்சதுன்னா நம்ம வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருந்த கடலையை இதோட சேர்த்து நல்லா கடலை வெல்லத்தோட கோட்டார் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா டக்குன்னு ஹார்ட் ஆகிடும். அதனால் உடனே ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் சேர்த்து ஒரு நெய் தடவின ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடைய சூடு ஆறுறதுக்குள்ளேயே ஒரு நெய் தடவின கத்தியை வச்சு லேசாக பீஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா செட் ஆன உடனே இதோடைய ஓரத்தெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பீஸ் போட்டுட்டானா நம்ம சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.